ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருஷத்தோட ஐபிஎல் மேட்ச் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் பாயிண்ட்ஸ் டேபிளில் முதல் 4 இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி, மும்பை அண்ட் பெங்களூர், கொல்கத்தா. டெல்லி டீம் வந்து இந்த தடவை ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததான் மும்பை, பெங்களூர், கொல்கத்தா இந்த 3 டீமுமே வந்து வழக்கம் போல் அவங்களோட பங்களிப்பை வந்து திறமையாக கொடுத்துட்ருக்காங்க. சிஎஸ்கே வழக்கம் போல் இல்லாமல் இந்த வருஷம் ரொம்பவே சொதப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் 3 மேட்ச்சில் மட்டும்தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. கடைசியாக நடந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி இருந்தாலும், ஸோ இனி வரப்போகிற மேட்ச்லேயும் அவங்க வந்து அதே எஃபர்ட்டை கொடுத்தா மட்டும்தான் அவங்களால ப்ளே ஆஃப்குள்ளே போக முடியும். ஸோ அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ப்ளே ஆஃப்குள்ளே போகிறது வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய 7 மேட்ச்லேயுமே வந்து அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னா ஒருவேளை அவங்களால ப்ளே ஆஃப்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸ், சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், கொல்கத்தா, ஸோ இந்த 4 டீமும் அதிகமான எஃபர்ட் கொடுத்து விளையாட வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. இனி வரக்கூடிய மேட்ச் எல்லாமே வந்து அவங்க ஃபுல் எஃபர்ட்டையும் கொடுத்தா மட்டும்தான் வந்து அவங்க வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ ஃபுல் எஃபர்ட்டையும் கொடுத்து அவங்க ப்ளே ஆஃப்குள்ளே போவாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக நடந்த சிஎஸ்கே மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி தோனி சொன்ன மாதிரி அதிரடியாக விளையாடி தான் அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ பேட்டிங் மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங், பவுலிங் அதுலேயுமே வந்து ரொம்பவே திறமையாக கையாண்டிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மேட்சை. ஸோ இனியும் அதே எஃபர்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னா சிஎஸ்கே ப்ளே ஆஃப்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நடந்த ஐபிஎல்லில் எல்லா மேட்ச்லேயுமே வந்து அவங்க ப்ளே ஆஃப்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த தடவையும் அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை சிஎஸ்கே ப்ளே ஆஃப்குள்ளே போவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.